தாழாத உயர்த்துபவர். பரிசு அந்த வெற்றி நிலை அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஆசிரியர் சொன்னார்ல, ஒரு காலம் வரும்னார், இப்பயும் வரலையே, இருந்தாலும் வள்ளுவர் சொன்ன வழியில முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முயற்சிட்டே இருந்தார். அவர் தான் சாதாரண கவியா இருந்து மகா கவியா உயர்ந்த நம்முடைய பாரதியார். பாரதியார் தான் சின்ன வயசுல அவருடைய கவிதை புறக்கணிக்கப்பட்டது. பெரிய அவர் இளைஞனா இருக்கிற போது கூட அவருடைய கவிதைகள் புறக்கணிக்கப்பட்டது. அவருடைய கவிதை புறக்கணிக்கப்பட்டது. அந்த புறக்கணிக்கப்பட்ட கவிதை தான் செந்தமிழ் நாடெங்கும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. நீங்க அத உலகம் முழுவதும் அந்த பாட்டை நம்ம பாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த திருக்குறள் இருக்கிற அந்த 2 வரிகள் தான். திருக்குறளை அவ்வளவு அழகா ரசிச்சவருங்க. அதாவது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் அதே மாதிரி இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு பெரிய ஒரு குழுக்கள் சேர்ந்து ஆளு கொஞ்சம் தொகையை போடுறாங்க. அவங்க செய்யற வியாபாரம் எல்லாம் நஷ்டம் தான். என்னடா அதுக்கு நஷ்டம்? ஆனால் இதே வரிகள், உழை முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது மீட்டுபவர், எனக்காவது ஒரு நாளைக்கு நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற அதே வரியில இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு போய் வித்தாச்சு, ஒண்ணுமே இல்லை. மனைவியுடைய கழுத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயின் ஒண்ணுதான், ஒரே ஒரு செயின் ஒண்ணுதான் இருக்கு. உடனே அவர் போய் கேட்கிறார் தன்னுடைய மனைவி சுதாட்ட போய் கேட்கிறாரு, அம்மா அந்த செயினை மட்டும் கொடுக்குறியா, ஒரு 10,000 ரூபாய்க்கு போகணும், பின்னால வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். உடனே அந்த அம்மா, ஏற்கனவே உன்னை நம்பி கொடுத்தது பல போயிடுச்சு, எப்படி கடைசியா கொடு, நான் வள்ளுவர் வழியிலே முயற்சிக்கிறேன், என்னைக்காவது வரைக்கும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவும் தன்னுடைய அந்த செயினை கட்டி கொடுக்குறாங்க. போய் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா அழுதுட்டே கொடுக்குறாங்க. சரி, கடைசி நேரம் கேட்கிறாரு, உனக்கு இதே செயினை திரும்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேல என்ன ஆகுது அப்படின்னா பெரிய ஒரு நிறுவனமா அது வளர்ச்சி அடையுது. இன்னைக்கு 1,20,000 பேர் அந்த நிறுவனத்துல வேலை செய்யறாங்க. இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற கம்பெனி, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி தான் அந்த பெருமைக்குரிய நபர். இவங்க எல்லாம் திருக்குறளை ரொம்ப அழகா ரசிச்சாங்க. திருக்குறளையும் திருக்குறள் படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ரசிச்சதுனாலதான் அவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா கலாம் ஐயாவுடைய வாழ்க்கையை சொல்லலாம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வாரகம் அந்த குரட்பாக்களை ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப கடைபிடிச்சவர். அதே மாதிரி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. ஐயா சொன்ன மாதிரி கல்விதான் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஊக்கத்தை தரும் அப்படின்னு சொன்னாங்க. கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை முழுவதுமே திருக்குறளுடைய சாராம்சமாக தான் இருக்கும். அவருடைய ஒரு அசைவுகளும் அப்படிதான் இருக்கும். தன்னுடைய ஓட்டுநர் ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, அவரை பார்க்கிறாரு. இந்த டிஆர்டி பணியாற்றிட்டு இருந்த காலம் அவருடைய ஓட்டுநர் பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா உனக்கு எழுத படிக்க தெரியுமா? படிக்க தெரியும். எத்தனாவது வரைக்கும் நீ படிச்சிருக்கிற? ஏன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்படியே மேல படிக்கல, எனக்கு படிப்பு வராது, வீட்டை விட்டு ஓடி போயிட்ட படிக்க சொன்னாங்க. இல்லப்பா, அந்த கல்விதான் உனக்கு என்ன, இந்த குறளை சொல்லி சொல்றாரு, அதுதான் உயர்ந்த செல்வம், அப்படி சம்பாதிக்கிறதா இல்லை. நான் சொன்னா நீ படிப்பியா அப்படின்னாரு. நீ சொன்னா படிக்கிறேன் ஐயா அப்படின்னாரு. எனக்கு யாரு நீங்க சொல்லி தருவாங்க, இந்த வயசுல எங்க போய் நான் டியூஷன் தான் போறது அப்படின்னாரு. நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு கலாம் ஐயா 12ஆம் வகுப்பு புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து பிரைவேட்டா எக்ஸாம் எழுத வைக்கிறாரு. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாரு. நீ இன்னும் படிக்கணும் அப்படி சொல்றப்ப நான் ரசிச்ச திருக்குறள், அந்த திருக்குறள் சார்ந்த படிப்புகளை நீ படிக்கணும் அப்படிங்கிற, நீ பிஏ தமிழ் படி அப்படின்னு. பிஏ தமிழுக்குரிய கட்டளை தொகையும் கலாம் ஐயா தான் கட்டுறாரு. கந்தசாமிக்கு கட்டுறாருங்க. கலாம் ஐயா சொல்றாரு, ஐயா எப்படிங்க எனக்கு தெரியும், நான் உனக்கு பாடம் எடுத்துற ஓய்வு நேரத்துல அந்த நூல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கலாம் ஐயா பாடம் எடுக்கிறார். மறுபடியும் அதே மாதிரி பிஏ முடிச்சிருந்தாரு. நான் இன்னும் எம்ஏ படிக்கணும், எம்ஏ நீ படிக்கிறாரு. நான் சரி நீங்க எவ்வளவு வரைக்கும் படிக்க சொல்லுங்க அவ்வளவு வரைக்கும் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் எம்ஏ படிச்சு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஐயா குடியரசுத் தலைவரா போயிடுறாங்க. இவரு ஐயா சொன்ன வழியிலேயே அந்த டிரைவரா ஓட்டுநரா இருந்தவர் மேல மறுபடியும் எம்பில் படிக்கிறாரு, பிஹெச்டி படிக்கிறாரு. கலாம் ஐயா திருநெல்வேலிக்கு வந்திருந்த ஒரு சமயம். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கலாம் ஐயாவை பார்க்கணும்னு போறாங்க. உள்ள அதிகாரிகள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் கை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. இல்லையா உள்ள விட முடியாது, யாரே நீ போய் குடியரசுத் தலைவரை பார்க்கணுங்கிற போகும் அப்படின்னு துரத்தி விடுறாங்க. கலாம் ஐயா அப்ப சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருந்தோடனே
ஒரு என்ன ஏன் என்ன அப்படின்னு பாக்குறாரு. ஏய் கந்தசாமி வா இவன் கந்தசாமி இவா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட்டா கந்தசாமி சாப்பாடு பண்ணு அப்படின்னு கந்தசாமிக்கு சாப்பாடு போடுறாங்க. உடனே அவர் கடை அழுக ஆரம்பிச்சிருந்தார். ஐபிஎஸ் அதிகாரிகளா நிக்கிறாங்க, நான் சாதாரண ஓட்டுநரா பணியாற்றுறேன், என்ன நான் போனதுக்கு அப்புறம் நீ படிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஐயா நான் படிச்சனையா, எம்ஃபில் படிச்சனையா, பிஹெச்டி படிச்சனையா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில தமிழ் பேராசிரியர் பணியாற்றிட்டு வரேன் ஐயா அப்படின்னு அவர் சொன்னாங்க. செய்யாமல் செய்த உதவிங்க ஏழில் விழுச்செல்வம் கல்வி, அந்த 2 குரல் தான் கலாம் ஐயா சொன்ன வார்த்தைகளும் தான் அவரை மாறிச்சு. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்காரு. துறையூர்ல கலியமூர்த்தி ஐபிஎஸ் வந்து ஒரு திருச்சியில ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறப்ப குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து போன் வருது, நீங்க நேரம் துறையூர் போங்க, அங்க குழந்தை திருமணம் நடக்கிறதுக்கு போய் நீங்க தடை பண்ணுங்க, எனக்கு அந்த பொண்ணே எனக்கு போன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் அங்கிருந்து ஃபங்க்ஷன் விட்டு போட்டு வேக வேகமா அதுக்குள்ள போய் திருமணம் முடிஞ்சிட போகுது அப்படின்னு உடனே அவர் என்ன பண்றாருன்னு வேகமா தன்னுடைய மதிப்புந்தை எடுத்துட்டு போறாங்க. வேகமா போய் அழிப்பட்ட நேரத்துல அந்த நிறுத்தி அந்த பெண்ணை காப்பாற்றிடுறாங்க. அந்த பெண்ணை அந்த குழந்தை திருமணத்துல இருந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ரொம்ப காலம் ஆனதுக்கு அப்புறம் இவரு கலாம் ஐயாவெல்லாம் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கலியமூர்த்தி ஐயா அங்க பேசுறதுக்காக ஐபிஎஸ் அவர் போறாரு, அமெரிக்கா போறாரு. அப்ப அமெரிக்கா போறப்ப அந்த அமெரிக்கால இவர் பேசி முடிச்சதே ஒரு பொண்ணு வேகமா இருந்துச்சு, ஓடி வந்து காலில் விழுந்து அழுது சொல்றாங்க, எனக்கு தெரியுதுங்களா ஐயா அப்படின்னா. தெரியலம்மா. அப்ப சொல்றாங்க, கலாம் ஐயா சொன்னாருன்னு என்னை வந்து காப்பாற்றினீங்க, குழந்தை திருமணத்தை நிறுத்தி என்னை காப்பாற்றினீங்க. நான் கலாம் ஐயா எங்கள் பள்ளிக்கு வந்திருந்த போது அவருடைய அட்டையை கொடுத்தாரு, நான் பேசுவதே அவர் தான் இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க இந்த இடத்துல இந்த மென்பொருள் நிறுவனத்துல